அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 25ஆம் அதிகாரத்துல நீங்கள் 17-18 வசனம் வாசிக்க பார்க்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து வெட்டினான். அவன் யுத்த தந்திரத்தை பார்த்தீங்களா எப்படி சொன்னான்? பின்வருகிற பாளையத்தின் பின்னணியிலே இருந்த பலவீனர்கள், யுத்தத்தில் பாளையத்தில் பின்தங்கியிருந்த பலகீனர்கள். முடியல பாவம் அவங்களுக்கு. பலகீனமான முதியவர்கள், சிறு பிள்ளைகள், வியாதிப்பட்டவர்கள் பாளையத்தின் கடைசியில் இருக்கிறாங்க. அங்க பார்த்து தாக்குறான் பாருங்க. இதுதான் அமலேக்கின் யுத்த தந்திரம். நீங்க பலகீனப்பட்டா, ஜபத்தில் பலகீனப்பட்டு, விசுவாச ஜீவியத்தில், பரிசுத்த ஜீவியத்தில் பின்தங்கி பாளையத்தில் கடைசியில் இருந்தீங்கன்னா இந்த யுத்தம் உண்டு, சாத்தானுடைய தந்திரம் உண்டு. கவனமா இருக்கணும். இந்த அமலேக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் அந்நியம் கிடையாதுங்க. இவன் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சொந்தக்காரன் தான், நெருங்கிய சொந்தக்காரன். ஏசாவின் சந்ததி அமலேக்கு. அவன் தான் யுத்தத்துக்கு வரான் பாருங்க. எத்தனை ஒரு பயங்கரம்! சாத்தான் எப்படி வருவான்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு போராட்டம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நெருங்கினவன் தான் ரொம்ப போராட்டத்தை பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப நெருங்கினவன் தான் உனக்கு பெரிய கழுத்தையே பிடிப்பான். நீங்க நினைச்ச உயிரே வச்சு நினைச்சிருப்பீங்க. அவன் தான் பாதுகாப்பு நினைச்சு, அவன் தான் உங்களுக்கு கழுத்தை பிடிப்பான். கவனமா இருக்கணும். அதனால ரொம்ப ஐக்கியம். சதையும் மாம்சம் மாதிரி சொல்லாத யாரையும். சேலையும் நூலும் போல நாங்க. அவன் தான் வேட்டு வைப்பான். என் மேல உயிரே வச்சுக்கான். சிலன் சொல்லுவான் உயிரை எடுப்பான். உயிரே சொல்லாத. உயிர் இயேசுதான் நமக்கு. ஜீவன் அவர் தான் நமக்கு. யார் சொன்னாலும் நம்பப்படாது. நமக்கு ஜீவன் அவரே. இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இவன் யார் சார்? அமலேக்கு சொந்தக்காரன் தான் சார் அவன். ஆக எங்க நமக்கு ஆபத்து இருக்குன்னா, நெருங்கினவன் தான். வீட்டாரே சத்ரு. ரட்சிக்கப்பட்டிருந்தா, ரட்சிக்கப்படாதவர்கள் சத்துருக்களாக எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்புவந்தேன் அப்பா. என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்டா, ரட்சிக்கப்படாதவர்களால பிரச்சனை வரும், பிரிவினை வரும், பட்டயம் பிரிக்கும். அதனால ரொம்ப நெருக்கம் ஆபத்து. கவனமா இருங்க. அன்பு தேவைத்தான். ஆழமான அன்பு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லா அன்பும் இயேசு மையமா வச்சுதான் இருக்கணும். யாரையும் இயேசுவுக்கு மேல வைக்காதீங்க. அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அல்லது வேற யாரா இருக்கட்டும், யாரையும் நீ மேல வைக்கப்படாது. இயேசுவே உயர்ந்திருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.